அடுத்தாப்புல 1965 நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம், நமக்கு கிடைத்த ஒரு சிகரம், இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சார். கே பாலச்சந்தர் சார் தெய்வத்தாய் அப்படிங்கிற படத்துல வசனகர்த்தாவாக அறிமுகமானார். 1965 இயக்குனராகவே நமக்கு கிடைத்தார். அந்த படம் தான் நீர்க்குமிழி. நீர்க்குமிழி அப்படிங்கிறது இயக்குனர் ஸ்ரீதர் டைரக்ஷன்ல வந்த நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படம் போலவே ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளாரையே எடுக்கப்பட்ட படம் தான் நெஞ்சில் ஓர் ஆலயம். அதே போல மருத்துவமனைக்குள்ளாரையே எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் நீர்க்குமிழி. இந்த நீர்க்குமிழியும் பல கதாபாத்திரங்களை உள்ளடக்கி ஒவ்வொருவருடைய வேதனைகளையும் சொன்ன வகையில ஒரு கால்பந்தாட்ட வீரருடைய வலியையும் வேதனையையும், அவருக்கு காலில் அடிபட்டு காலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற விஷயத்தையும், அங்க நடக்கிற ஒரு காதலையும், அந்த டாக்டருக்கும் டாக்டருடைய தந்தைக்குமான அந்த மோதல், அந்த காதல் பற்றி புரியாத நிலைன்னு இந்த நீர்க்குமிழி சொன்ன விதமும் பிரமாதம். பாலச்சந்தர் சாருடைய அசாத்திய துணிச்சல், தம் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தார் பாலச்சந்தர் சார்ங்கிறதுக்கு அந்த சமயத்துல அவர் எம்.எஸ். விஸ்வநாதனையோ கே.வி. மகாதேவனையோ இந்த படத்துக்கு இசையமைக்காம கூப்பிடல. தன்னுடைய நாடகங்களுக்கு ராகினி ரிக்ரியேஷன்ஸ்ங்கிற அந்த நாடக சபையில தொடர்ந்து இசையமைத்துக் கொண்டிருந்த வி குமார் அவர்களைத்தான் நீர்க்குமிழி திரைப்படத்துல இசையமைப்பாளராகவே அறிமுகப்படுத்தினார் கே பாலச்சந்தர் சார். இந்த படத்துல எல்லா பாடல்களுமே ஹிட்னு சொன்னாலும் கூட ஆடியடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நீளமே சொந்தமடா, அந்த பாட்டு நம்மளை என்னவோ செய்யும். தன்னுடைய முதல் படத்திலேயே நாகேஷ்க்கு ஒரு அட்டகாசமான கேரக்டர் கொடுத்திருந்தாரு. அவர் அட்டகாசமா கேரக்டர் கொடுத்திருந்த இன்னொரு படம் சர்வர் சுந்தரம். அந்த சர்வர் சுந்தரம் டிராமாவா நடிச்ச ஹிட்டானுச்சு. ஏவிஎம் தயாரிக்கும் போது அதை கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ட் பண்ணாரு. கதை வசனம் மட்டும் பாலச்சந்தர் பண்ணாரு. அந்த சர்வர் சுந்தரத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கூட அது பாலச்சந்தரே டைரக்ட் பண்ண படம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பட்டம் முழுக்க பாலச்சந்தர் டச் அப்படிங்கிறது அப்பவே கொண்டு வந்திருப்பாரு. நீர்க்குமிழியும் அப்படித்தான். ஒரு 7வது வார்டின் கதை இது அப்படின்ற குரல் பாலச்சந்தருடைய குரல்ல இருந்து தான் இந்த படமே துவங்கும். மறக்க முடியாத படம் நீர்க்குமிழி, பாலச்சந்தர் சாருடைய முதல் படம். மிஸ் பண்ணிடாம பாருங்க. அதே வருடத்துல நாணல் அப்படின்னு ஒரு படம். நாணல் அப்படின்னா காற்றில் எதுக்கெடுத்தாலும் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது இல்லையா, அப்படித்தான். ஒருவர் ஒரு தீர்ப்பு சொல்லிடுறாரு. அதனால அந்த தீர்ப்பு 3 பேருக்கு எதிரானதுன்னு அந்த குற்றவாளிகள் அக்யூஸ்ட் நினைக்கிறாங்க. அதனால அவங்க ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு அந்த சம்பந்தப்பட்டவருடைய வீட்டுக்கு பார்க்குறாங்க. அவர் வெளியூர் போயிருக்காரு. அதனால தங்கறதுக்கு இடம் இல்லை, இந்த இடம் தான் ஒளிஞ்சிக்கிறதுக்கு உண்டான இடம்னு 3 பேரும் அந்த வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டில் அந்த கதையோட நாயகனாக அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவனாக டைரக்டர் கே விஜயன் சாரை பாலச்சந்தர் சார் நடிக்க வச்சிருப்பார். எதிர்நீச்சல் படத்துலையும் கே விஜயன் சாரை ப்ரொஃபஸர் கேரக்டரில் பாலச்சந்தர் சார் நடிக்க வச்சிருப்பார். அந்த கே விஜயன் தான் வெளியூர் போயிருப்பார். கே விஜயனுடைய மனைவி தான் சவுகார் ஜானகி. கே விஜயனுடைய தம்பி தான் ஸ்ரீகாந்த். தங்கை தான் கே.ஆர். விஜயா. இப்போ அந்த வீட்டில் சவுகார் ஜானகி, கே.ஆர். விஜயா, ஸ்ரீகாந்த் இந்த 3 பேரும் இருப்பாங்க. இந்த 3 பேர்கிட்ட மாட்டிக்குவாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரர், அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கிற நாகேஷ், அந்த ஒரு போலீஸ்காரராக இருக்கிற கதையின் நாயகனாக இருக்கிற முத்துராமன். இந்த முத்துராமனுக்கும் கே.ஆர். விஜயாவுக்கும் தான் காதல். கல்யாணத்துலேயும் அது முடிகிற ஸ்டேஜில் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கணவர் வரக்கூடாது, வந்துட்டா அவரை கொன்னுருவாங்களே இவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் வரணும் கொல்லணுங்கிறதுக்காக காத்துட்டு இருப்பாங்க இவங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவரும் வந்துருவாரு. அதற்கப்புறம் என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன செய்யறாரு அப்படின்னு அவர் அந்த 3 விஷயங்களுக்கும் ஒரு நாணலை போல் அந்த டைரக்டர் கே விஜயன் அவரும் சவுகார் ஜானகியும் நாகேஷும் வேலைக்காரரும் கே.ஆர். விஜயாவும் ஸ்ரீகாந்தும் வளைந்து கொடுத்து நெளிந்து கொடுத்து அந்த விஷயங்களிலிருந்து எப்படி தப்பிச்சுக்கிறாங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான் நாணல்ங்கிற படம். இந்த படமும் நான் சின்ன வயசுல பார்த்து மிரண்டு போன ஒரு ஆங்கில படம் பாணியில் இருக்குன்னு நான் மிரண்டு போனேன். தயவுசெய்து பாலச்சந்தர் சாருடைய நாணல் பார்க்காதவர்கள் பார்த்துருங்க. அதே போல பழனி அப்படிங்கிற திரைப்படம்
சிவாஜி கணேசன் டைரக்ஷன் நடிப்பில் வந்த அந்த படம். அதே வருடத்தில் சிவாஜி கணேசன் சார் நீலவானம் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடித்தார். எப்படி அந்த வருஷத்தில் அன்புக்கரங்கள் அப்படிங்கிற படத்தில் சிவாஜி சார் நடித்தார், சாந்தி அப்படிங்கிற படத்தில் நடித்தார், திருவிளையாடல் அப்படிங்கிற படத்தில் நடித்தார், நீலவானம் அப்படிங்கிற படத்துலையும் நடித்தார். நீலவானம் படமும் கூட ஒரு ஒரு டிராஜடியான ஒரு மாதிரியான ஒரு கதை தான். ரொம்ப அழகாக சிவாஜியும் தேவியாவும் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு ஓடலைனாலும் கூட ஒரு நல்ல படம்னு விமர்சனங்கள் வந்துச்சு. அதே போல தான் பழனி திரைப்படம். அப்படியே ஒரு கிராமத்து மனிதராகவே சிவாஜி கணேசன் வாழ்ந்திருப்பார் அந்த பழனி படத்தில். எல்லா பாடல்களையும் ஹிட் ஆக்கியிருப்பாங்க அந்த படத்தில். அதே 1965ஆம் ஆண்டு எம்ஜிஆருக்கு இன்னொரு படம் வந்துச்சு. ஆசைமுகம் வந்துச்சு, எங்க வீட்டு பிள்ளை வந்துச்சு, 1000ல் ஒருவன் வந்துச்சு இல்லையா, கலங்கரை விளக்கம் வந்துச்சு இல்லையா. அதே போல அதே 1965 வருடத்துல பணம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. டி.ஆர். ராமண்ணா அவர்களுடைய டைரக்ஷன்ல இந்த படமும் எம்ஜிஆருக்கு ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இந்த படத்துல எம்ஜிஆருடைய கோட்டு சூட் எல்லாமே ரொம்ப அமர்க்கலமா, ரொம்ப பேரழகான எம்ஜிஆரை காமிச்சுது அப்படின்னு சொல்லணும். இந்த படத்திலையும் விஸ்வநாதன் அவர்களுடைய எம்எஸ்வி அவர்களுடைய பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்ட பாடல்களாகவே இருந்துச்சு. இதே வருஷத்துல தான் நான் சொன்னேன் இல்லையா, பஞ்சவர்ண கிளி அப்படிங்கிற படம். கலங்கரை விளக்கம் எடுத்த கே சங்கர் டைரக்டர் வந்து பஞ்சவர்ண கிளியையும் டைரக்ட் பண்ணியிருந்தார். இரவும் பகலும் படத்தில் நடித்த ஜெய்சங்கர் அவரை வந்து ஏவிஎம் குழந்தையும் தெய்வம் படத்தில் வந்து பயன்படுத்திட்டாங்க. அந்த படத்தில் குட்டி பத்மினி டபுள் ஆக்ஷனாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஜெய்சங்கர் டபுள் ஆக்ஷனாக நடிச்சிருப்பார். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த பாட்டிலேருந்து எல்லா பாடல்களுமே பெரிய ஹிட்டு. ஜெய்சங்கர் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாங்க, கே.ஆர். விஜயா நடிச்சிருப்பாங்க, முத்துராமன் உட்பட பலரும் நடித்த இந்த படம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான முறையில் ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்டிருந்தது. பஞ்சவர்ண கிளிங்கிற திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம். அது மிகச்சிறந்த படம். அது ஜெய்சங்கர் படம். படம் பார்க்கலன்னு நினைக்கிறவங்க யூடியூப்ல கிடைக்கலாம், பாருங்க. 1900 இந்த படம் பஞ்சவர்ண கிளி வந்தும் 60 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆக அறிமுகமான 1965ஆம் வருடத்திலேயே இரவும் பகலும் ஜெய்சங்கர் நடித்தார். குழந்தையும் தெய்வமும் ஜெய்சங்கர் நடித்த படம். இந்த பஞ்சவர்ண கிளியும் ஜெய்சங்கர் நடித்த படம். 3 படம் அதே வரிசையாவே வருது ஒரே வருடத்தில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற திரைப்படம் 1965ஆம் ஆண்டு வந்துச்சு. இப்போ 60 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வல்லவனுக்கு வல்லவன் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸுடைய தயாரிப்பில் வந்த படங்கள்ல இது ஒரு படம். மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் பார்க்கறதுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம்லாம் இருக்கும். அன்னைக்கு மாடர்ன் தியேட்டர்ஸா இங்கிலீஷ் படம் மாதிரி எடுப்பாங்க. யாரு டுமில் டுமில் டுமில்னு போட்டு மாடர்ன் தியேட்டர்ஸ்னு போடுறதா இருக்கட்டும். ஒரு சக்கரை மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து ஹீரோ வந்து அப்படி நின்று ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல நிற்பாரு அப்படிங்கிற மாதிரியான டைட்டில்லாம் விதவிதமா போடுவாங்க. டான்னு வேதா அவர்களுடைய இசை எல்லாமே வந்து தெரிக்க விடுற மாதிரி இருக்கும். இசையமைப்பாளர் வேதாவா தான் இருப்பார் மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு பெரும்பாலும். வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்துல இதையெல்லாம் கடந்து ஒரு விஷயம் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம் முதலாளி அப்படி பாஸ் அப்படி பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஜெமினி கணேசன் எத்தனை படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு இல்லையா. அதே போல நடிகர் எஸ்.ஏ. அசோகன் எத்தனை படத்துல வில்லன் நடிச்சிருக்காரு. அப்படியே உல்டாவா போடுறா அப்படின்ட்டாரு டி.ஆர். சுந்தரம். இந்த படத்துல எஸ்.ஏ. அசோகன் தான் ஹீரோ, ஜெமினி கணேசன் தான் வில்லன். நம்ப முடியுதா? அதே போல ஆர்.எஸ். மனோகர் இருக்காருல்ல, அவரும் வில்லன் நடிப்பார்ல, அவர் தூக்கி போலீஸா போடு அப்படின்ட்டு இப்படி ஒரு உல்டா புல்டா வேலையெல்லாம் செஞ்சதுதான் இந்த படம். இதுலயும் பாரடி கொண்டே நெஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம்ன்ற பாட்டு அப்படி இப்படின்னு எல்லா பாட்டுமே ஹிட்டு. அதுல முக்கியமான ஒரு பாட்டு இன்னைக்கும் நம்ம நினைவுல நீங்காத இடம் பிடித்திருக்கிற பாட்டு. ஓராயிரம் பார்வையிலே பார்வையை நான் அறிவேன். இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த படத்தினுடைய கதாநாயகி வந்து மணிமாலா. இந்த மணிமாலா அப்படிங்கிற நடிகையை நம்ம தமிழ் சினிமா இன்னும் நல்லாவே பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வருத்தம். சிந்து பைரவி படத்துல சுகாசினியுடைய அம்மா கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க இல்லையா, டி.எஸ். ராகவேந்தருடைய மனைவியாக. அவங்க தான் மணிமாலா. அவங்க ஹீரோயினா நடித்த படம் தான் இது. அந்த மணிமாலா வேறு யாரும் அல்ல, கவர்ச்சி காமெடியிலும் குணச்சித்திரத்திலும் சக்கை போடு போட்டு
ஏராளமான படங்களில் நடித்த வெண்ணிராடை மூர்த்தி அவர்களுடைய மனைவி தான் நடிகை மணிமாலா அவர்கள். ஒரு சின்ன தகவலாக சொல்கிறேன். இந்த படமும் வல்லவனுக்கு வல்லவனும் சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம். இது சம த்ரில்லிங்கான படம். அது வாய்ப்பு இருக்கிறவங்க வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தை பாருங்க. இதே ஆண்டு 1965ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டையொட்டி வந்த படம் தான். அந்த படம் மட்டும் வரலன்னா நமக்கு ஜெயலலிதா அப்படிங்கிற பேர் தெரிஞ்சிருக்குமா, ஜெயலலிதாங்கிறவங்க முதல்வராக இருப்பாங்களா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் அன்றைக்கு காலம் ஜெயலலிதாவோட தலையில் எழுதியிருந்தது. இயக்குனர், நவீன இயக்குனர், புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடைய இயக்கத்தில் வெண்ணிராடை அப்படிங்கிற படத்தின் மூலமாக ஜெயலலிதா அறிமுகமானார். வெண்ணிராடை மூர்த்தி அறிமுகமானார். வெண்ணிராடை நிர்மலா அறிமுகமானார். அந்த படத்தில் ஸ்ரீகாந்தனுடைய நடிப்பு இருக்கு பாருங்க. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர், செம ஸ்டைலிஷாக பண்ணியிருப்பாரு, பேரழகனா பண்ணியிருப்பாரு. கலர் படம். இந்த படம் வெண்ணிராடைங்கிற படம் படத்தை ஓட விடக்கூடாதுங்கிறதுலே எம்ஜிஆர் ரசிகர்கள் உறுதியாக இருந்தாங்க. இந்த படத்தை தோல்வி படமாக ஆக்கணும்ட்டு. ஏன்? ஜெயலலிதா மேலே கோபமா? ஜெயலலிதா யாருன்னே அப்போ அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஸ்ரீகாந்த் மேலே கோபமா? ஸ்ரீகாந்த் மேலே ஏன் கோபம்? அப்போ ஸ்ரீதர் மேலே கோபமா? ஆமாம், டைரக்டர் ஸ்ரீதர் மேலே எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு கோபம். எம்ஜிஆருக்கு கோபம். என்ன கோபம்? வெண்ணிராடை மூர்த்தி கதை பண்ணி ரெடியாகிட்டு இருக்கும் போதே எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்ம படமே பண்ணலையே, ஒரு படம் பண்ணினா என்ன எம்ஜிஆரை வச்சு அப்படின்னு ஸ்ரீதர் சார் ஆசைப்பட்டார். கதையை சொன்னார். கதையும் ஓகே சொல்லிட்டாரு. அன்று சிந்திய ரத்தம் அப்படின்னு சொல்லி டைட்டில் சொல்கிறாரு. எம்ஜிஆரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. சித்ராலயா அப்படிங்கிற பேனரில் தான் டைரக்டர் ஸ்ரீதர் சார் சொந்த படம் எடுப்பார். அந்த வகையில் சித்ராலயா பேனரில் வெண்ணிராடை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு பூஜை போட்டு படப்பிடிப்பு ஆரம்பம்னு போடுறாரு. அதே பேப்பரில் அதே பக்கத்தில் வெண்ணிராடையோடு சேர்த்து எம்ஜிஆருடைய புகைப்படத்தையும் போட்டு அன்று சிந்திய ரத்தம் அப்படின்னு போட்டார் போஸ்ட். இங்கே தான் பிரச்சனை விஸ்வரூபம் இருந்துச்சு. ஒன்று, நம்ம படத்துக்கு தனியாக முக்கியத்துவம் தரலையே அப்படின்னு எம்ஜிஆர் வருத்தப்பட்டார். எம்ஜிஆரை அப்படி வருத்தப்படுறதுக்கு தூண்டி விட்டாங்க. ரெண்டாவது காரணம், எம்ஜிஆரை வைத்து ஸ்ரீதர் டைரக்ட் பண்ணுறதா இருந்த அன்று சிந்திய ரத்தம் பிளாக் அண்ட் ஒயிட் படம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்ரீகாந்த், வெண்ணிராடை நிர்மலா, வெண்ணிராடை மூர்த்திலாம் நடித்த வெண்ணிராடை திரைப்படம் வண்ணப்படம். நம்மளை வச்சு கலர் படம் எடுக்கலையேங்கிற ஒரு கோபம் எம்ஜிஆருக்கு இருந்ததாகவும், அதனால அன்று சிந்திய ரத்தம் அப்படிங்கிற படத்துல எம்ஜிஆர் நடிக்க மறுத்து விட்டதாகவும் சொல்லுவாங்க. அதற்கப்புறம் அதே அன்று சிந்திய ரத்தம்ங்கிற பேர்ல வேற ஒரு படம் வந்துச்சு, ஸ்ரீதர் சார் டைரக்ட் பண்ணல. அந்த அன்று சிந்திய ரத்தத்துல ஜெய்சங்கர் தான் ஹீரோவா நடிச்சாரு. பின்னாடி ஜெய்சங்கர் மேலேயே எம்ஜிஆர் கோபப்பட்டார்னு நமக்கெல்லாம் தெரியும். அதை அடுத்து அந்த அன்று சிந்திய ரத்தம்ங்கிற படம் ஸ்ரீதர் சார் டைரக்ஷன்லயே வந்துச்சு. அதாவது அன்று சிந்திய ரத்தம்ங்கிற பேர்ல எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கிறதாக ஸ்ரீதர் டைரக்ட் பண்றதா ஒரு படம் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ஆனா எம்ஜிஆர் நடிக்க மறுத்துட்டாரு. அப்படியே கிடப்புல போட்டாச்சு. அதற்கு பிறகு அன்று சிந்திய ரத்தம்ங்கிற டைட்டில தூக்கிட்டு வேற ஒரு தலைப்பை வச்சு தனக்கு தொடர்ந்து இணக்கமாக இருக்கிற சிவாஜியை வைத்து ஸ்ரீதர் சார் படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படம் தான் எம்ஜிஆருக்கு சொன்ன கதை. அந்த எம்ஜிஆருக்கு சொன்ன கதை தான் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த சிவந்தமன். ஒருவேளை சிவந்தமன் படத்துல எம்ஜிஆர் நடிச்சிருந்தாக்க தமிழ் சினிமா உலகத்துல வெளிநாடுகளில் சென்று எடுக்கப்பட்ட முதல் திரைப்படத்தில் நடித்தவர் அப்படிங்கிற பெருமை எம்ஜிஆருக்கு வந்திருக்கும். ஒருவேளை சிவந்தமன் தோல்வி படமாக அமையாமல் வெற்றி படமாகவும் அமைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்த புலதான் அந்த அன்று சிந்திய ரத்தம் அப்படிங்கிற டைட்டில் ஜெய்சங்கர் நடித்தார். சரி, அப்புறம் ஸ்ரீதரும் எம்ஜிஆரும் சேரவே இல்லையா? 70களில் 72, 73 எம்ஜிஆர் அவர்கள் ஸ்ரீதரை அழைத்து வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பின் மூலமாக பல கடனை எல்லாம் ஸ்ரீதர் சார் அடைத்தார்னு சொல்லுவாங்க. அந்த படம் தான் உரிமை குரல் அப்படிங்கிற திரைப்படம். அதை எடுத்து நிறைய படங்கள் ஸ்ரீதர் சார் எம்ஜிஆரை வச்சு எடுத்தார். இது ஒரு விஷயம். இது மாதிரி இந்த சமயத்திலேயே நீலவானம் மாதிரியான படங்கள், பூஜைக்கு வந்த மலர் மாதிரியான படங்கள், வாழ்க்கை படகு, வீர அபிமன்யு, ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் அப்படின்னு 1965ஆம் ஆண்டுகள் வெளிவந்த படம்
இவ்வளவு இருக்கு. இந்த இதில் நீங்கள் எந்தெந்த படங்கள்லாம் பார்த்தீங்க, உங்களுக்கு எந்தெந்த படங்கள்லாம் பிடிச்சிருந்தது, எந்தெந்த 1000ல் ஒருவன் பிடிச்சதா, எங்கள் வீட்டு பிள்ளை பிடிச்சதா, எந்த பாட்டு பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. வணக்கம்.